வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா, கடந்த 3 நாளில் 10th சமச்சீர் தமிழில் இந்த 3 நாளில் நாங்கள் குழந்தைங்களுக்கு படிக்க வச்சு எழுத வச்ச கொஸ்டின்ஸ் இன்றைக்கி 80% கிட்ட வந்திருக்கு. அதாவது இந்த 3 நாள்னால் ஒரு நாள் முழுக்க ஃபுல் டே, அது போக 2 ஈவினிங் செஷன்ஸ். அதாவது மற்ற ஸ்கூல்ஸ் டியூஷன்ஸில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மற்றவங்கள மாதிரி சும்மா படிங்க, சும்மா வாசிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இங்கே முழுக்க அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ குழந்தைங்க உட்காந்தாங்கன்னா முழுக்க அவங்கள படிக்க வச்சு எழுத வச்சு ப்ரொடக்டிவாக தான் கொண்டு போவோம். அதை நம்ம ஆரம்பத்துலேருந்து செய்யக்கூடிய விஷயம். சரி, இந்த 26, 27, 25 நாட்கள் நம்ம ரிவைஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இங்கே நான் ரெட் கலரில் வட்டமிட்டு காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த 1, 2, 3, அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வினா விடையோட வகைகளை பார்க்க வச்சோம். கலை சொற்கள் அப்படியே வந்திருக்கு நம்ம படிக்க வச்சதுலேருந்து. அதுக்கப்புறம் இங்கே மரபு தொடர்கள், அதே மாதிரி இதை வந்து ரொம்ப நேற்று தான் ரிவைஸ் பண்ணோம், அது அப்படியே வந்திருக்கு இந்த கொஸ்டின். உரைப்பத்திலேருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் வரும்க்கா ப்ராக்டிஸ் பண்ணோம், அதுலேருந்து வந்துருச்சு. அடுத்திருக்க கொஸ்டின் படிக்க வச்ச கொஸ்டின், அதே மாதிரி மனப்பாட பகுதி நம்ம படிக்க வச்சு எழுத வாங்கினோம், அதுவும் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் நம்ம படிக்க வச்சு எழுத வாங்கினது. இந்த 2 கொஸ்டினும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சும்மா கைடடு படி அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஒரு லெட்டர், அது அஃபிஷியலாக இருக்கட்டும் அன்அஃபிஷியலாக இருக்கட்டும், அதாவது நமக்கு தெரியாத ஒரு அதிகாரிக்கோ ஏதோ ஒன்று எழுதுகிற ஒரு லெட்டருக்கு பேர் அஃபிஷியல், நம்ம நண்பனுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ எழுதுகிற லெட்டருக்கு பேர் அன்அஃபிஷியல் லெட்டர். சரிங்களா? ஃபார்மல் இன்ஃபார்மல்னு கூட சொல்லுவாங்க. சரி, அது ரெண்டையும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி ஃபார்மேட் வரும்னு சொல்லி கொடுத்தோம், எப்படி கண்டென்ட் எழுதணும்னு சொல்லி கொடுத்தோம். அது அப்படியே வந்திருக்கு. காட்சியை கண்டு கவினுரக வந்துருச்சு, இந்த கொஸ்டின் படிவம் வந்துருச்சு, இந்த கொஸ்டின் வந்துருச்சு. நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லா டிரான்ஸ்லேஷனும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கரெக்டாக வந்துருச்சு. ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கலைஞர் அவர்களை பற்றின ஒரு கொஸ்டின் ஒன்று வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி நேற்று தான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதுலேருந்து கண்டிப்பாக வரும், பசங்க இதை படிக்க வைக்கணும் அப்படின்னு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டிரான்ஸ்லேஷன்லேருந்து வரும்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த கொஸ்டின் டீட்டெயிலில் கேட்டாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் கடந்த 3 நாட்களில் நம்ம ரிவைஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லேருந்து வந்திருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். இதோட இன்றைக்கி இந்த சந்தோஷத்தோடு தூங்க போகலாம். நன்றி.